சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். பிகன் பக்தி சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள். அதுக்கு முன்ன சனீஸ்வரம் பகவானுடைய குணாதிசைகள், அவருடைய காரகத்தன்மைகள், அவர் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் அதிபதின்னு சொல்லக்கூடியதை சொல்கிறேன். சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமான்க, ஒரு ஜட்ஜு, நீதியை நிலநாட்டக்கூடியவர், தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடியவர், ஒரு அற்புதமான ஒரு கிரகத்திலேயே தெளிவான அமைப்புடைய கிரகம் சனீஸ்வர பகவான் தான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். 12 ராசிக்கும் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்னென்ன பலன்கள் கொடுக்க போறாரு, எந்த ராசிகளுக்கு யோகங்கள் கொடுக்க போறாரு, தெளிவாக எம்பெருமான் அருளில் பார்க்கலாம். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய அதி தேவதை மகாலட்சுமி. சுக்கிரனுக்கும் சனி பகவானுக்கும் நட்பு. அப்போ ஜாதக ரீதியாக 6, 8, 10, 12 சனி பகவானுடைய பார்வை இருந்தால் துர்ஸ்தானம் சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் 11வது வீடு தான் சனி பகவானுடைய அமைப்பு. லாப சனியில் தான் நீங்கள் இருக்கீங்க. போதுண்டா 2025 வரைக்கும் வேலை வெட்டி இல்லாமல், படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்க வேண்டிய ஆண் பெண்களும், காலதாமதமாக திருமணங்கள் நடக்காமல் இருந்து பலவிதமான டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய தன்மை உடையவங்களும், வாழ்க்கையில் யோகங்களே இல்லைன்னு சொல்லி ஒரு நாளும் இறைவனை வேண்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த 2025 சனிப்பெயர்ச்சி யோகத்தை கொடுக்க போகுது. படித்த பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை, கணினி சம்பந்தப்பட்ட வேலைக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். பல துணிக்கடையில் ப்ரொவிஷன் சோர்ஸில் வேலை பார்க்கக்கூடியதுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். இருந்திருந்தாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் உங்களுக்கு நாக தோஷமே இருக்கும். இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வையில் அந்த தோஷம் ஒன்றும் பண்ணாது. காலதாமதமாக நடக்கக்கூடிய திருமண ஏற்பாடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. குழந்தை குட்டி பெற்றுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் தான் குரு பகவானுடைய பயிற்சி. குரு கடாட்சியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. இருந்திருந்தாலும் ஒரு கட்ட கால வயசு, ஒரு 35லேருந்து 45 வயசு காலத்துக்கு வேண்டிய ஆண் பெண்களுக்கு இதுதான் உச்ச நேரம். சொந்த தொழில் யார் பண்ணாலோ, ஒரு ஷோரூம்பு, ஒரு ப்ரொவிஷன் சோர்ஸு, இல்லை ஒரு ஜுவல்லரி மார்ட்ஸு, இப்படி விற்கக்கூடிய தன்மையில் ஏசி காற்று கீழே இருந்து வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் உள்ளவர்களுக்கு இந்த வருஷம் யோக சனிதான். மாற்றங்களே ஏற்படக்கூடிய தருணங்கள் வரப்போகுது. உங்கள் கஷ்டம் விலக போகுதுன்னு சொல்லுவேன். சனி பார்த்தாவே அது மண்ணும் பொன்னாகும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். புதையலை தேடி அலையக்கூடியவங்களுக்கு புதையல் கொடுக்கக்கூடிய காரகனே சனீஸ்வர பகவான் தான். சனி திசையில் குரு புத்தியில் தான் உங்களுக்கு யோகங்கள் வரும். அப்போ சனி பகவானுடைய பார்வை இந்த ரிஷபராசி அன்பர்கள் மேலே இருக்கிறனால கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு ஒரு யோகம்தான். நிறைய டாக்டர்ஸும் இதில் இருப்பீங்க, டீச்சர்ஸ் நிறையா இருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தருணம் உண்டு. நல்ல ஒரு நேரங்கள் கூடி தேடி வராதுங்க, நம்மளாத்தான் தான் ஏற்படுத்திக்கணும். அந்த நேரம் உங்களுக்கு இந்த வருஷம்தான். நீங்கள் முறையான வழிமுறைகளை சனி பகவானை அண்ணான்னு நினச்சிண்டு உங்கள் ஆசைகள் தேவைகள் எனக்கு பூர்த்தி ஆகணும், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு தெளிவான எண்ணத்தில் இருந்து வந்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் சக்ஸஸ். ஆனால் 2025 வரைக்கும் வம்பு தும்பு வழக்குகள், வீணான விரயம், சொந்தம் பந்தமே உங்களை மதிக்காது. பல பேர் கல்யாணம் ஆகி கணவன் மனைவி டிவைஸ் ஆகக்கூடிய தன்மையில் பிரிஞ்சு தான் இருந்திருப்பீங்க. ஆண் பெண்கள் ஒரு 35 இயர்ஸ் வரைக்கும் அவங்கெல்லாம் இன்னைக்கு ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது. ஆனால் கோபக்காரங்க நீங்கள், புஷ்ஷுன்னு திடீர்னு கோபங்கள் வரும். அந்த கோபத்தெல்லாம் சாந்தி கொடுத்து பணம் சம்பாதிக்கணும், மண்ணு மேலே போடணும், நகை சேர்த்து வைக்கணும், இந்த ஆசைகள் உங்கள் ராசி, அதாவது இந்த ரிஷப ராசிக்கு இனிமே தாங்கள் அதிகமாக வரப்போகுது. ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் தான் ஏமாற்றம் மட்டும் அடைஞ்சிடக்கூடாது, யாரையும் ஏமாத்திடக்கூடாது. நம்மளுக்கு லாப சனியாக இருக்குதே அப்படின்னு கேட்குறதுக்காக வீணான தப்பான எண்ணங்களில்
மோகங்களில் ஆடிக்கிட்டு இருந்தாலும் தரட்டிக்கெட் ஆகிடுவீங்க. சனி பகவான் சொல்லக்கூடியது விவாதம் பண்ணக்கூடிய ஜாதகம், சும்மா சும்மா சண்டை போடுவீங்க. ஆனால் யோகங்கள் தரக்கூடிய சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் சூப்பர் இடத்துல இருக்கார். நிறையா பேருக்கு வந்து இந்த சனி பயிற்சி யோகம்தான் கொடுக்க போகுது. பட்ட துன்பம் விலகி போச்சு. சனி பகவானுடைய ஆட்சி வந்தனால இனிமே நீங்கள் தாங்க ராஜா. ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் யோகங்கள் வரக்கூடிய நேரங்காலங்களே உண்டு. ஆனால் இது காற்றுள்ள போதே தூத்திக்கல்னு சொல்லக்கூடிய நேரம். இப்போ தான் நீங்கள் எல்லாமே சேர்த்து வைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதனால் சேர்த்து வைக்கிற கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் இருங்க, வேறு எதுக்கும் பயப்படாதீங்க. 12 ராசியில் ரிஷபராசிக்கு தான் யோகமே. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய பெயர்ச்சி, சனி பகவான் நீங்கள் 11ஆவது வீட்டில் ஒரு பெயர்ச்சி இருந்தாலும் மாற்றம் தரக்கூடிய வருஷம் இது. இந்த 2.5 வருஷம் ரிஷபராசிக்கு யோகம் டாப்பில் வரக்கூடிய ஒரு நேரம் உண்டு. நிறைய பெண்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாமான்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வரும். ஆண்கள் குறுக்கு வழியில் சம்பாரிச்சுன்னா, குறுக்கு வழிலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, சீக்கிரம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, அந்த வழியை நீங்கள் தேடுவீங்க. இருந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இருக்குது. கவனம் தேவை. அடுத்தவன் சொத்து மேலேயும் அடுத்தவன் பொருள் மேலேயும் அபகரித்து நம்ம லாபம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் என்னதான் சனி பகவான் லாப சனியாக இருந்தாலும் தண்டனை கொடுத்துருவார், வீணான பிரச்சனைகளை கொடுத்துருவார். அதனால் சனி பகவான்கிட்ட நீதி நேர்மையான ஒரு அமைப்பை பிடிச்சிக்குங்க. டைம் கிடச்சிச்சின்னா பொலிச்சல் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவானுக்கு என்னைக்காவது ஒரு நாள் போனாலும் சரி, சனிக்கிழமை அன்னைக்கு போனாலும் சரி, உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமையில் அடையக்கூடிய தன்மை நிறையாவே இருக்குது. ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்ட கால வயசு ஒரு 45 வயசுக்கு மேலே உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானுடைய தன்மை வரக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்துக்கு நேரங்கள் நல்லா இருக்குது. இதை தான் பிடிச்சிக்கணும். மாற்றம் வரட்டும், நல்ல ஒரு செய்தி கொடுக்கணும், வீணாக விரயங்கள் ஆகாமல் சுப காரியத்துக்கு விரயமாகி படிப்பு வேலைக்கு நல்லபடியாக கிடச்சி சுபிக்ஷம் கிடைக்கக்கூடிய தன்மை ரிஷபராசிக்கு உண்டு. நேரம் நல்லா இருக்கு, பிடிச்சிக்குங்க. எம்பெருமான சனி பகவான். ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குயா. சிவாய நம.